நடிப்புல வந்து உலக நாயகன் அவர் தான் ஃபர்ஸ்ட். ஆனா நல்ல மனிதன் கணக்கு பண்ணா நல்ல மனுஷன் அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு அங்க போய் எங்க போய் சேர்ந்தாரு? பழசா இதான்னு கேட்கும்போது எல்லாருக்கும் பழசு தான் பிடிக்கும். இந்த கெட்டப் போட்டு ஒரு 4 ஹவர்ஸ் எனக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் ஆனால் அந்த கெட்டப் போட்டு எப்படி சாப்பிட கூட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல செமையா பண்ணிட்டாங்க, ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாரோட கேரக்டரும் அவங்கவுங்க ரொம்ப கரெக்டா பண்ண வச்சிருக்காரு சங்கர் சார். கமல் சார் ஆக்டிங் சொல்லவே வேணும், அவர் உலக நாயகன் ஆச்சு. சூப்பரா நடிச்சுக்கிறார். நம்மளும் திருந்தணும், எப்ப பார்த்தாலும் நம்ம கவர்மெண்டே குறை சொல்லிட்டு கூடாது. படம் நல்லா இருக்குண்ணா, எந்த வரையும் சிறப்பா இருக்கு. வேற என்ன கேருங்க கொஞ்சம் சொல்றான். கமல் சார் உலக நாயகன், எப்பவுமே அவர் நடிப்பு சொல்றதுக்கு எது கிடையாது. அவர் தான் நம்பர் 1 நடிப்புல நல்ல மனுஷனான்னு கேட்டாக்கா கிடையாது. நல்ல நடிப்புல வந்து உலக நாயகன் அவர் தான் ஃபர்ஸ்ட். ஆனா நல்ல மனிதன் கணக்கு பண்ணா நல்ல மனுஷன் அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் போய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு அங்க போய் எங்க போய் சேர்ந்தாரு? யாரை எதிர்க்குன்னு வந்தாரு? ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு எந்த கட்சியை எதிர்க்குன்னு வந்தாரு? அந்த கட்சியில ஏன் போய் சேர்ந்தாரு? அப்ப ஏன் இவரால் ஆட்சி செய்ய முடியல? இவர் நம்பி தானே நம்மலாம் போனோம். பரவாயில்ல, லஞ்சத்தை ஒழித்து ஒரு இந்திய தாத்தா வந்துட்டாரு தானே நம்மளாம் ஆசைப்பட்டோம். கட்சியில் அவர் என்ன பண்ணாரு? அவங்களால லஞ்சம் இல்லாமல் இந்த உலகத்தில் இந்த திராவிட கழகத்தினால லஞ்சம் இல்லாமல் வாழவே முடியாது. அவங்ககிட்டயே போய் நீ போய் சேர்ந்துட்டாங்க எப்படி? அது அவங்ககிட்ட போவாங்க நல்லா இருந்திருக்கலாம், வாழ்த்திருக்கலாம். அவர் பின்னால் நம்மளாம் போயிருக்கலாம். அங்கே போனது தப்பு. பெற்றோர்களை தான் நீங்கள் வீட்டில் இருந்து சுத்தம் பண்ணுங்கன்றாரு லஞ்சத்தை. வேற யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அரசியல்வாதியாலும் சரி, நடிகனாலும் சரி, அவனாலும் சரி படுத்த முடியாது. வீட்டிலேருந்து திருத்துங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு லஞ்சம் இல்லாமல் இருக்கணும், சம்பளத்தில் இருக்கணும். நம்ம போடுற உடை, நம்ம போடுற இது, நம்ம போகிற காரு எல்லாமே வந்து லஞ்சம் இல்லாமல் அந்த உழைப்பில் வாழ முடியும், வாழுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அவ்வளோதான் வராங்க. இந்த படத்தினால ஒரு மாற்றம் வராது. அது எப்படி மாற்றம் வந்துடும்? மாற்றம்ன்றது என்ன? ஒன்றும் கிடையாது. நாம் கிட்ட தான் உருவான மாற்றம். எந்த ஒரு அரசியல்வாதியுமோ எந்த ஒரு நடிகனும் எவனும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அவங்க சம்பாதிப்பாங்க, அவங்கவுங்க எடுத்துன்னு போவாங்க, மக்களுக்கு எதுவும் செய்யவும் மாட்டாங்க. அதனால வந்து மாற்றன்றது எது யாராலும் எந்த ஒரு நடிகனாலும் கொண்டாடாதுங்க. மாற்றன்றது எந்த ஒரு நடிகனும் கொண்டாட முடியாது. அவங்களாம் பணம் சம்பாதிச்சுப்பாங்க, கோடிக்கணக்கில் வாங்குவாங்க, கொள்ளுவாங்க. மாற்றத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவும் எதிர்பார்க்காதீங்க. தமிழ்நாட்டில் மாற்றன்றது யாராலையும் எதிர்பாராது. நமக்கு நாமளே உருவாகணும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இளைஞர்களும் யாருடைய பணம் நமக்கு வேணாம், நம்ம உழைக்கணும், நம்ம வாழணும், நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு தான் இருக்கணுமா கோசம். மற்றபடி லஞ்சம் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு வேஸ்ட்டு, அது உடலில் ஒட்டாது. நம்ம போகிற துணி தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா? வேற எதுவும் மகிழ்ச்சி கொடுக்காது. நல்லா இருக்கு. இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சொன்னது புதுசா இருக்கு. பட் பழசா இதான்னு கேட்கும்போது எல்லாருக்கும் பழசு தான் பிடிக்கும். பட் இது புதுசா இருக்கு, மக்கள் பார்க்கலாம். நம்ம கரெக்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா இருக்கணும், அதுக்கப்புறம் தானாவே கரெக்டா ஆயிரும்ன்றத சொல்றாங்க. அது கரெக்ட் தானே? நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டா இருந்தா தானே வெளியே கரெக்ட் பண்ண முடியும். அது பிடிச்சிருந்துச்சு. இந்தியன் 1 நான் பார்த்துருக்கேன், பல வாட்டி பார்த்துருக்கேன். அதுவும் ரொம்ப பிடிக்கும். இது அந்த டச் பண்ணிச்சான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் நல்லா இருக்கு. இப்போ ஏற்ற ட்ரெண்டுக்கு நல்லா இருக்கு. அனிருத் இப்போ ட்ரெண்ட் இல்லை, ஸோ அவர் அப்போ ஏஆர் ரஹ்மான் சார், இப்போ அனிருத் சார். ஸோ இப்போ ட்ரெண்ட் அவர் பெஸ்ட்டு தானே. இந்தியன் 223 வந்து நான் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவரை நான் வந்து நேர்லேயும் பார்த்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஒரு 1 மந்த் கிட்டே ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ நேர்லேயே பார்த்துருக்கேன். அதான் அந்த கெட்டப் போட்டு இப்போ எப்படி நடித்தாருன்ற, இப்போ இந்த கெட்டப் போட்டு ஒரு 4 ஹவர்ஸ் எனக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஆனால் அந்த கெட்டப் போட்டு எப்படி சாப்பிட கூட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். சாப்பிட முடியாது, வெறும் லிக்விட் மட்டும் தான் குடிக்க முடியும் அப்படின்னு நல்லா பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்காகவே எல்லாருமே வந்து கண்டிப்பாக உண்மையான அந்த மெசேஜ் என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம ஏற்றுக்கிட்டா கண்டிப்பாக வந்து அந்த மூவியுமே வந்து கனெக்டட் ஆகும். ஓகேங்களா? மேபி வந்து இந்த 2K கிட்ஸுக்கு வந்து படம் இந்தியன் ஒன்று வந்தது தெரியவே தெரியாது. பட் இந்தியன் ஒன்று பார்த்துட்டு வந்து இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். கனெக்ஷன் இல்லை. இந்தியன் 3ல வந்து ஒரு லீடு கொடுத்துறாங்க. அவர் அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு அந்த சேனாதிபதி கேரக்டர்னு ஒன்று தான் தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் இவரான்ற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்தியன் 3ல. படம் ஃபுல்லாக வராரு. ஆமாம், கமலை விட அவருக்கு தான் சீனு. ஸோ அவருமே சித்தார்த்துமே நல்லா பண்ணியிருக்காங்க.
விக்ரம்ல எப்படி ஃபகத் பாசில நம்ம இது பண்ணோமோ ஸோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஏ ரஹ்மான் மியூசிக்கே போட்டாப்புல அந்த மியூசிக் போட்டார். இந்தியன் ஒன்ல அந்த மியூசிக் போட்டாரு. நல்லா தான் இருக்கு. இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன தேவையோ அது நம்ம சொல்றது இல்லை, ஒரு டைரக்டருக்கு தெரியும் என் படத்துக்கு இந்த மியூசிக் டைரக்டர் தான் வேணும்னு கம்பல் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நல்லா பண்ணியிருக்காங்க. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, அதான் பார்ட் 1ல் வந்து அந்த காலகட்டத்தில் ஆயிரங்களில் ஊழல் நடந்துச்சு, இப்போ கோடிகளில் ஊழல் நடக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி இருந்தது, ஆனால் செகண்ட் ஹாஃப்ல செமையாக பண்ணிட்டாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது படம். இல்லை அந்த காலகட்டத்துக்கு அந்த படம் எப்படி இருந்தது நமக்கு கதை சொல்ல விரும்பல, ஆனால் இந்த காலகட்டத்துக்கு நம்மளோட மனப்பான்மை எப்படி இருக்குன்றது அருமையாக காமிச்சிட்டாங்க. அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாருமே விவேக், நெடுமுடி வேணு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவங்க ரோல் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு சார். டைம் போனதே தெரியல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு சார். இப்பயும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட கண்டினியூஷன் இன்னும் அடுத்தது இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். 3 ISS we are excited. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வெரி நைஸ். எல்லாரோட கேரக்டரும் அவங்கவுங்க ரொம்ப கரெக்டாக பண்ண வச்சிருக்காரு சங்கர் சார். நல்லா இருக்கு. கமல் சார் ஆக்டிங் சொல்ல வேணும், அவர் உலக நாயகனாச்சு. 2ல வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு, நிறைய வேஷத்தில் வர்றாரு. இந்தியன் 3க்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஈகரா. தேங்க்யூ. மெசேஜ் நான் கரப்ஷன் தான், ஆன்டி கரப்ஷன் தான். அவரும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. வரணும், மாற்றம் வரணும், அதை தான் எதிர்பார்க்குறோம். நல்லா இருந்தது. சூப்பராக இருக்கு. கிளைமேக்ஸ் அட்டகாசம், சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமாக இருக்கணும், வருத்தணும். லெவல் படம் சூப்பராக சார். கமல் சூப்பரா பண்ணியிருக்காரு. சகஜம் நல்லா இருக்கு. மெயினா விவேக் காமிச்சது நல்லா இருக்கு. விவேக் வந்து படம் ஃபுல்லாவே வராரு. மியூசிக் பேக்ரவுண்ட் எல்லாமே ஓகே. மனபலா சார் 2-3 தான் வராரு. விவேக் தான் படம் ஃபுல்லாவே வந்துட்டு இருக்காரு. எப்படி புரியல? சித்தார்த் அவரு நல்லா பண்ணியிருக்காரு. ஏஐ மாதிரியே தெரியல. அந்த கிராபிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரிஜினலா பண்ணியிருக்காங்க. கிராபிக்ஸ்னே கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல. இந்தியன் 2 அதுக்குரியது இருக்கு. இந்தியன் 3 இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். தேட்டர் பார்க்கும்போது தெரியும். நல்லா இருக்குது. பார்த்துக்கினே இருக்கலாம். இன்னொரு வாட்டி சூப்பரா நடிச்சுக்கிறார். படம் நல்லா பிரமாதமா இருக்கு சார். நல்லா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளும் திருந்தணும். எப்போ பார்த்தாலும் நம்ம கவர்மெண்ட்டே குறை சொல்லி இருக்க கூடாது இல்லையா? நம்மளும் லஞ்சம் கொடுத்து தானே நிறைய வேலையெல்லாம் வாங்குறோம். எல்லா இடத்து தாலுக்கா ஆஃபீஸ் போனாலும் எங்கே போனாலும் அது தப்பு. நம்ம எல்லாரும் உணரணும். ஃபர்ஸ்ட் நம்ம திருந்தணும், அதுக்கப்புறம் மற்றவங்களை நம்ம சொல்லலாம். இந்தியன்ல வந்து இந்தியன் 1ல வந்து அவர் தெரிஞ்சாரு நமக்கு, கமல் சார் மாதிரி. இதில் கெட்டப்பெல்லாம் வேற மாதிரி இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு.